ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு மற்ற பகுதிக்கு போகலாம். மகிமையும் நிறைவும் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையும் நிறைவும். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமை வந்தால் நிறைவு வரும். ஆமென். ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தின் கடைசி வார்த்தை என்ன? நான் இஸ்ரவேலுக்கு, ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அவருடைய மகிமையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நமக்கு அடிக்கடி நாம் தியானிக்கிற ஒரு வசனம், அதனுடைய திறவுகோலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்தினுடைய விளக்கம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த இடத்துல மகிமை நிறைவு என்கிற வார்த்தை வருகிறது. சொல்லுங்க, மகிமை நிறைவு. ஆனா அந்த வார்த்தையினுடைய அமைப்பு தான் கொஞ்சம் நமக்கு மாற்றத்தை தருகிறது. அதுல என்னன்னா,
his rich of glory, அவருடைய ஐஸ்வரியத்தின் மகிமை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதிலிருந்து, அவருடைய ஐஸ்வரியத்தின் மகிமையிலிருந்து என் குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவருடைய ஒப்பற்ற செல்வத்தின்படி. நியூ டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, அவருடைய ஒப்பற்ற செல்வம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதன்படி, அதிலிருந்து தேவன் என்ன பண்ணுவாரு? என் குறைவுகளை என்ன செய்வார்? ஆனா இந்த டிரான்ஸ்லேஷன்ல மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வார்த்தை நம்ம இது ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தில் இருந்து தேவன் என் குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்போ மகிமையும் நிறைவும் இந்த வசனத்திலே வருகிறது. மகிமை வந்தால் அங்கே என்ன வரும்? நிறைவு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மகிமை என்கிற தேவ பிரசன்னம் வரும்போது நிறைவு என்கிற ஆசீர்வாதம் தன்னால வரும். ஆமென். சில ஆசீர்வாதங்களை நம்ம தேடி போக வேண்டாம். என்ன செய்யும்? அதுவா வரும். தாவீது என்ன சொல்றான்? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில காரியங்களை செய்யும் போது தேவனுடைய மகிமை நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் எப்பவுமே குறைவுள்ளவன். மனுஷன் எப்பவுமே குறைவு உள்ளவன். யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? குறைவு உள்ளவர்கள். ஆனால் மனிதனை படைத்த தேவன் நிறைவானவர். அவரிடத்தில் என்ன இல்லை? அவரிடத்தில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் மாறுகிற தேவன் அல்ல, அவர் நிறைவுள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே மனிதனுடைய குறைவை தேவன் நிறைவாக்குவார். எப்பவுமே மனுஷன் பாருங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கிறான். ஆனா அவனை கம்ப்ளீட்டா படைச்சாரு. கம்ப்ளீட்னா என்ன? பூரணம் அல்லது நிறைவு. இன்கம்ப்ளீட்னா என்ன? குறைவு, முற்று பெறாத. இல்லையா? இன்கம்ப்ளீட்னா நிறைவு பெறாத. ஆனா தேவன் நிறைவு பெறாதவனா என்ன செய்யல? மனுஷனை உண்டாக்கல. எப்படிதான் உண்டாக்குனாரு? நிறைவானவனா தான் உண்டாக்குனாரு. ஆனால் பிரசங்கில வேதம் சொல்லுகிறது, அவர்களோ நிறைய உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். மனுஷனை கர்த்தர் எப்படி உண்டாக்குனாராம்? செம்மையானவனாக, பெர்ஃபெக்டா உண்டாக்குனாரு. ஆனா மனுஷன் அதை இழந்து கம்ப்ளீட்டா இருந்தவன் இப்ப எப்படி மாறிட்டான்? இன்கம்ப்ளீட்டா மாறிட்டான். இப்ப தேவனுடைய பிரசன்னம் இந்த இன்கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் ஆக்கும். எப்பவுமே இன்கம்ப்ளீட்டாவே இருக்கக்கூடாது. நம்ம கம்ப்ளீட்டா பூரணமாய் மாறுவதுதான் தேவனுடைய சித்தம். நாம் எப்படி மாற வேண்டும்? பூரண புருஷர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்படி மாற வேண்டும்? பூரண புருஷர்களாய் மாற வேண்டும். எப்பவுமே இன்கம்ப்ளீட்டாவே வாழ்ந்து இன்கம்ப்ளீட்டாவே செத்துறக்கூடாது. நம்ம இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கோம். ஆனா தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, அவருடைய மகிமை நம்ம மேல வர வர, அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள நம்ம எப்படி மாறிட்டு இருக்கிறோம்? பூரணமாய் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா தேவன் நிறைவுள்ளவர், மனிதன் குறைவுள்ளவன். அந்த குறைவை தேவன் நிறைவாக்குவதற்கு அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, இன்கம்ப்ளீட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறும்? ஆமென் ஆமென். பூரணமாய் என்ன செய்து கொண்டே இருப்போம்? மாறிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தோம், ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் எல்லா பணமும் எல்லா நகையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினான். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 40வது அதிகாரம்
33வது வசனம். யாத்திராகமம் 40வது அதிகாரம். ம் 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 இவ்விதமாய் வேலையை முடித்தான். சொல்லுங்க. ஆமா, இன்கம்ப்ளீட்டா வைக்கல. மோசஸ் என்ன பண்ணான்? வேலையை முடித்தான். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, அன்றாட வேலையை முடிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மிகுந்த சோம்பலினா மேல் மச்சு என்ன செய்யும்? பழுதாகும். இப்போ காங்கிரீட் வீடு, இந்த ஓட்டு வீடு, கூரை வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு ஓட்டை உண்டாயிரும். அந்த ஓட்டை உண்டானா அதை உடனே அந்த ஓடை தொடச்சி போடணும் மேலே ஓட்டு வீடு. அப்போ அது என்ன ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி என்ன வராது. ஆமாம், அதை செய்யாமல் சோம்பேறியாக இருந்தாலே என்ன செஞ்சிருமா? மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். அதிக தூக்கம் வாழ்க்கையின் உயர்வை தடுக்கும். தூக்கம் தேவை, ஆனால் அதையே ஒரு பேடு ஹேபிட்டாக கொண்டு வரக்கூடாது. நிறைய பேருக்கு அது பேடு ஹேபிட்டாக இருக்குது. என்னென்னா 7, 8 மணி 9 மணி வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியாது, போராடிக்கிட்டே இருக்கணும். அதனால் சில காரியங்களை கம்ப்ளீட் பண்ணணும். எப்பவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்கம்ப்ளீட்டாக இருக்கவே கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. தெரியுமா? கேரண்டி இருக்கா? யாருக்காவது கேரண்டி இருக்கா? இல்லை. ஏன்னா நிலையற்ற வாழ்வு. அதனால் அன்றன்ற வேலையை நாம் அன்னன்னைக்கு என்ன செய்ய பார்க்கணுமா? முடிக்க பார்க்கணும். இப்போ பிள்ளைகளை மட்டும் நம்ம சொல்கிறோம், அன்னன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கை என்ன செய்யணும்? அன்னன்னைக்கு முடிச்சிரு, நாளைக்கு என்ன வைக்காத, பெண்டிங் வைக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி அன்றன்றுள்ள வேலை. ஒரு இதில் நான் வாச்சேன், பெண்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாத்திரமெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, ஆமாம், அதில் அப்படி கழுவாத பாத்திரத்தோட படுக்கைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நீங்கள் எப்படி கழுவாத பாத்திரத்தோடு எங்கே போகக்கூடாதான் அப்படின்னா? ஆமாம், இப்போ பெண்கள், நம்ம இளம் பெண்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க 9:30 to 10 ஆண்டவருக்கு டெய்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்காக ஒரு கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதை விட நம்ம இளம் பிள்ளைகள், நேற்று யாரும் ஆயத்த ஜெபம் பண்ணல ஆராதனைக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்க 9லேருந்து 9 வரை ஆன்லைனில் இது 12 பேர் நேற்று ஆராதனைக்கு ஜெபமும் பண்ணியிருக்கிறாங்க, பைபிளும் ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தணும். இப்போ சகோதரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாத்திரங்கள் இடத்துல நல்லா நீட்டாக கழுவிட்டு தான் எங்கே போடுமா? படுக்கை. அப்படி தான் செய்றீங்களாம்மா? வெரி குட். அப்படி செய்கிறவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்து. ஆமாம், சிலர் 2-3 நாளாக நாரை போட்டு அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்களாம். அது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்தந்த வேலையை இன்கம்ப்ளீட்டாக வேலை முடித்தான். சொல்லுங்க, வேலையை முடித்தான். எல்லா வேலையும் என்ன செய்தான்? செய்து முடித்தான். நம்ம 40 வயசெல்லாம் ஆயிட்டாலே நம்ம வேலையை முடிக்க பின்வரும் சந்ததிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்னென்ன தரிசனத்தை பின் சந்ததிக்கு வைக்கலாம், என்னென்ன திட்டங்களை பின் சந்ததிக்கு வைக்கலாம், அல்லது எவ்வளவு சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரன்ஸ் நமக்குள்ள வந்துடணும். அதுவும் 60க்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்க, அந்த ப்ரிப்பரன்ஸ் ரொம்ப எப்படி போகணும்? ஸ்பீடாக போகணும். முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவன் தம்முடைய ஜனத்தாரண்டையில் சேர்க்கப்பட்டான். அந்த மாதிரி வேலையை என்ன செய்ய வேண்டும்? முடிக்க வேண்டும். கவனிங்க, மனிதன் சில வேலைகளை முடிக்கணும். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை நல்லா அழகாக பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டதினாலே அவர்கள் பாலைவனத்தில் இருந்தாலும் பணக்காரனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் எங்கே இருந்தார்கள்? அவங்களுக்கு இருந்த பொருளை வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஆனாலும் அவங்க யாராக தான் இருந்தாங்க. அதனால தான் நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்மளும் பாலைவனத்தில் தான் இருக்கிறோம்.
ஆமென். அப்படி இருந்தாலும் நம்ம பணக்காரனா தான் இருக்கணும். பணக்காரனா இருக்க விரும்புறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஐஸ்வர்யவான் என்றால் என்ன? அன்றாட தேவைக்கு குறையில்லாதவனே ஐஸ்வர்யவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில பிச்சைக்காரர்கள் நம்மளை விட பணக்காரனா இருக்காங்க. சில பிச்சைக்காரங்க எப்படி இருக்காங்க? நம்மளை விட பணக்காரனா இருக்கிறாங்க. அதனால பணக்காரனா இருக்கிறதுங்கிறது அவன் பணத்தை வைத்து இல்ல, அவனுடைய ஆக்டிவிட்டி வச்சு. வேலையை முடித்தான். கவனிங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு மனுஷன் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டான். ஆனா அது நிறைவாகவில்லை. மோசே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் என்ன செய்தான்? செய்து வேலையை என்ன செய்தான்? முடித்தான். ஆனால் அது என்ன ஆகல? நிறைவாகல. வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்து 33வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆமென். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. இதுதான் நிறைவு. அல்லேலூயா. அப்படியானால் மோசே செய்த வேலையில் எல்லாம் நிறைவு எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு நைட்டு பகலா வேலை செஞ்சாலும், உங்க வேலையினுடைய சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். இல்ல நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு தேவை கிடையாது. மோசே எல்லா வேலையும் செய்தான். ஆனால் இப்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு என்ன தேவை? மகிமை தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னம் தேவை. ஆகவே அது மட்டும் மேல இருந்து வருது. அந்த மகிமை என்ன செய்தது? வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன். என்ன நிரப்பிட்டு? கர்த்தருடைய மகிமை நிரப்பிட்டு. இத மனுஷன் மேன் எஃபோர்ட்னால இதை கொண்டு வர முடியாது. அப்ப நிரப்புகிறவர் யார்? கர்த்தர். மகிமை வந்தால் அங்கே எல்லாமே நிறைவு அங்கே உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. வேலை முடிந்த உடனே, ஆமென். 34வது வசனம் சொல்லுகிறது. 34 40 34 கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. ஹல்லேலூயா. இப்ப நிறைவு எதனால வந்தது? அவன் வேலையை செஞ்சு முடிச்சதுனாலே வந்தது இல்ல, கர்த்தருடைய மகிமை நிரப்பினதினாலே வந்தது. ஹல்லேலூயா. அப்ப குறைவு எப்படி நிறைவாகிறது? தேவனுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாகிறது. நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்படுறதுல இருந்தல்ல, எதுல இருந்து நிறைவாகிறது? கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் பாருங்க. நம்ம அடுத்து இப்போ நாளை இப்போ 1 நாளாகமா முடிச்சிட்டோம். இனி அடுத்து 2 நாளாகமா வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிட்டோம். இதில் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன அதிகாரம் தான். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஒரு மேகம் என்ன செய்ததாம்? அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் நிற்கக்கூடாத அளவுக்கு அந்த மேகத்தினுடைய மகிமை என்ன செய்தது? ஆலயத்தை நிரப்பிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது, சாலமோன் கவனிங்க, வேலையெல்லாம் என்னாச்சு? இப்ப முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, வேலையெல்லாம் முடிந்தது. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா நமக்கு தேவன் ப்ரிப்பேர் பண்ற வேலை இன்னும் முடியல. அதனாலதான் அவர் இன்னும் வரல. நம்ம சில வேலைகளை முடிக்கிறோம். இப்பொழுது சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான். அவன் செய்த வேலை என்ன செய்தது? இப்போ ஏறக்குறைய எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா பொருளையும் உள்ள வைக்கிறான். நீங்க தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிங்கன்னா எல்லா பொருளையும் வைக்கிறான். ஆனால் அங்கே நிறைவு வரவில்லை.
அல்லேலூயா. பாருங்க, தாவீது மட்டும் எவ்வளவு கிலோ தங்கம் சபதரிச்சு வச்சிருந்தான்னு நான் ஆன்லைன்ல சொன்னேன். 34 லட்சம் டன்னு தங்கம்னா யோசிச்சு பாருங்க, தலை அப்படியே சுத்துதுல. 34 லட்சம் டன், நாட் கிலோ. 34 லட்சம் கிலோ சேர்த்து வச்சிருந்தான். இப்ப அதையெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆலயத்தை தங்கத்தால் என்ன செஞ்சிட்டாங்க, ஜோடிச்சிட்டாங்க. அதுல பாருங்க, அந்த காலத்துல ஒரு வெங்கலத்துல ஒரு வாட்டர் டேங்க் பண்ணி இருக்கிறாங்க. அது எவ்வளவு குடம் தண்ணி பிடிக்குமா? 3000 குடம். அங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. 2-3 வசனம் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். அந்த வெங்கல தொட்டியை உண்டாக்கினால் அது எத்தனாயிரம் குடம் தண்ணி பிடிக்குமா? 3000 குடம். இப்ப நம்ம வச்சிருக்கிற குடம் 18 லிட்டரு. அப்படி கணக்கு பார்த்தாலே 3000 × 18 எவ்வளவு ஆச்சு? அது கால்குலேட் தேடணும். ஆமா, அவ்வளோ 54,000. 3000 × 18. அவ்வளோ பெரிய தொட்டியை, வெங்கல தொட்டியை செய்தான். அதுக்கு கனம் மட்டும் 4 இன்ச்சு கனம் அந்த வெங்கல தொட்டியினுடைய அந்த அளவு. இப்போ அவ்வளவு அந்த காலத்தில் அவ்வளவு நவீனமா பண்ணியிருக்கான் பாருங்க. ஆனா அதெல்லாம் பண்ணுனா அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடுகளை 6வது வசனத்தை வாசிங்க. அனைவரும் எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். இதெல்லாம் மேன்சியா போட்டு பாருங்க, எல்லாம் பலியிட்டார்கள். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 3 பேரை நான் சொன்னேன் பாருங்க, ஆசாப், ஏமான், எதுத்தூன்ல. இந்த 3 பேருக்கு பேரெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த 3 பேரும் நல்ல மெல்லிய ட்ரெஸ் அணிந்து கொயர் வந்து நிற்கிறாங்க. கொயர் வந்து அழகா வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் அங்க என்ன வரல, ஒரு நிறைவும் அங்க வரவில்லை. இப்படி நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வச்சு எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு, நிறைவு வரவில்லை. ஆனால் பாடகர்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று கர்த்தரை துதித்த பொழுது என்ன செய்ததான், தேவாலயத்தை ஆமென் தேவ மகிமை நிரப்பிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப சாலமோன் அவ்வளவு அழகழகான தங்கத்தை வச்சு ஜோடிச்சு வச்சிருந்தான். அதுல என்ன வரல, ஒரு நிறைவு வரல. அவ்வளவு பலியிட்டாங்க, நிறைவு வரல. பாடகர்கள் அழகா கொயர் நிக்கிறாங்க, நிறைவு வரல. ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படித்தானே சொன்னாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆமென், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உபவாச கூட்டத்துக்கு நீ ஒரு பாடல் ஏற்றி எப்பவும் அடிக்கடி பாடுவோம் பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை நல்லா கைத்தடி. ஆமென். துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே உள்ளதே. ஆமென். அவர் கிருபை. ஹல்லேலூயா. அவர்கள் அப்படி பாடி துதி செய்த பொழுது அங்கே என்ன செய்தது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு. கொஞ்சம் வாய்த்தரன்னு சொல்லுங்களேன் எல்லாரும், அதுதான் நிறைவு. ஹல்லேலூயா. நீ எவ்வளவு தங்கத்தால வைடூரியத்தால ஜோடிச்சு வச்சாலும் தேவனுடைய மகிமை இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்.
இன்றைக்கு நம்ம எவ்வளவுதான் இரவு பகலாய் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் விழுந்து விழுந்து படிச்சு மார்க் எடுத்தாலும், நல்ல ஜாப்ல இருந்தாலும், தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வெறுமை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வெறுமை. அந்த வெறுமையை நிரப்புவதுதான் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. அந்த வெறுமையை நிரப்புவதுதான் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு நம்ம வந்தோம்னா, புதிய ஏற்பாட்டு சபையில இதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கலாம், மக்களும் இருக்கலாம், ஆராதனையும் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிரசன்னம் அங்க வந்தாதான் நிறைவு உண்டாகும். பழைய ஏற்பாட்டு சபையில அவங்க இம்பார்ட்டன்ட் எது கொடுத்தாங்கன்னா, அந்த பொண்ணு, வெள்ளி, வைடூரியம் இவைகளுக்கு தான் என்ன கொடுத்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு சபையில இவைகளெல்லாம் அண்டர் த ஃபீட். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் எங்க இருக்கு, காலுக்கு கீழே இருக்கு. அப்ப புதிய ஏற்பாட்டு சபையில எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க? கமான் கமான். குட் குட். வெரி குட். வெரி 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 குட். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு போதகர், ஆமென், தேவனுடைய சபையில் அந்த காலத்தில் பொருட்களுக்கு நேற்று கூட எங்கள் பிரைஸ்லின் ஒரு 30,000 என்னமோ ஜோக்கு அனுப்பிவிட்டா. ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று வாங்க உதவி செய்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம நிரப்பலாம். பணம் இருந்தால் என்ன செய்யலாம், எல்லா பொருளும். ஆனாலும் மைக் அந்த அளவுக்கு ஒரு நிறைவில் எப்பவுமே ஒரு லைட் எக்கோ. முதல்ல மைக்கை நல்லா செக் பண்ணணும், கரெக்டான பேஸு. இப்போ வந்து இந்த குழாயில் இது பண்ண மாதிரி இருக்குது. முதல்ல எவ்வளவு இது இருந்தாலும் செட்டிங் தான் பெஸ்ட்டு. நல்ல எக்கோ வைக்கணும், ஒரு ஆஃப் எக்கோ இருக்கணும், அதெல்லாம் சரி இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி பொருட்கள் அல்ல, இன்றைக்கு சபையில தேவன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார்னா அவருடைய மக்களுக்கு. அல்லேலூயா. அப்பனுக்கு, இந்த பாட்டு தெரியாதா? அப்பனுக்கு சொத்து சுகம் எல்லாமே நான் தானே. எங்க அப்பனுக்கு சொத்து சுகம் எல்லாமே நான் தானே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே யார்தான்? நம்ம பாடணும்ல, என்ன பாட்டு? இயேசுவே எனக்கு. ஆண்டவர் என்ன சொல்வாரு? என் மகனே என் மகனே என் மகனே எல்லாமே எனக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆலயத்தை டெக்கரேட் பண்றதுக்கோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சேர்க்கிறதுக்கோ செய்யலாம். ஆனா அதுக்கெல்லாத்தையும் விட தேவன் எதை ரொம்ப முக்கியப்படுத்துறாருன்னா, சபைக்கு வருகிற மக்கள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கணும்? ஆமா, ஆலயத்துல வெங்கல தொட்டி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், புல்பீட்டு இருக்கணும், சமூகத்தப்ப இருக்கணும். இதுதான் மெயின். இதுல குறைவு வரக்கூடாது. சமூகத்து அப்பம் குறைவு வரக்கூடாது. சுத்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிதான் எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் சபைக்கு முக்கியத்துவம், கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சபையில இருக்கிற ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்ப கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல அவ்வளோ டெக்கரேட் பண்ணி என்ன வரல, மகிமை வரவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள சபை மக்கள் ஆராதனைக்கு வந்து துதிச்ச உடனே தேவனுடைய மகிமை வந்துருது. நம்ம பழைய ஏற்பாட்டு சபையை காட்டிலும் நம்முடைய சபை, புதிய ஏற்பாட்டு சபை விசேஷித்த சபை. ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு சபையில பொருட்களை சேர்த்தார்கள், புதிய ஏற்பாட்டு சபையிலே தேவன் ஜனங்களை சேர்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனிதினமும் என்ன சேர்த்தாரா? சபையிலே சேர்த்தார். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, சபையில வந்து நிறைய மக்கள் அந்த காலத்துல சேர்ந்தாங்க, இந்த காலத்திலையும் கர்த்தர் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார்.
இன்னும் ரிவைவல தர போறாரு. திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. சரி, இவங்க தேவ பிரசன்னத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அது நிறைவாகவில்லை. எப்படி கேளுங்க, உள்ள வர்ற ஜனங்கள் துதிக்கும் போது என்ன வருது? உண்மை என்ன வருது? தேவ பிரசன்னம் வருது, தேவ மகிமை வருது. ஆனா துதிக்கிறவங்க இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இன்கம்ப்ளீட்டா இருக்கிறாங்க. யாரு இன்கம்ப்ளீட்டா இருக்கா? என்னது, நானா? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம். நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின நிருபங்கள்ல பார்த்தீங்கன்னா, என்னையா நீங்க இப்படி இருக்கிறீங்க, நல்லா ஆராதனை பண்றீங்க, காணிக்க கொடுக்குறீங்க. அதுல சொல்லுவாங்க பாருங்க, ஒரு 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல ஒருத்தன் தன் தகப்பனின் மனைவியை வச்சுக்கிட்டு இருந்தானா. அப்ப அவன் எத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒழுங்கீனங்கள் அங்கே இருந்ததுனால அந்த சபையும் புதிய ஏற்பாட்டு சபையும் அங்க என்ன ஆகல, கம்ப்ளீட் ஆகல, பெர்ஃபெக்ட் ஆகல. அங்க பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது, நிறைவு உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. அதனால எதிர்பார்த்த மகிமை வரவில்லை. புரியுதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம கைத்தட்டி பாடுறது ஈஸி, ஆண்டவரை துதிக்கிறது ஈஸி. ஆனா புதிய ஏற்பாட்டில் வெறும் பாட்டினால மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ளே வாக்குவாதமும் பொறாமையும் சண்டையும் எதினால் வருகிறது? ஏன் பெருமை வருகிறது? yet not incomplete. இன்னும் என்ன ஆகல? அந்த கம்ப்ளீட்டுக்கு பேரு மறுரூபம். இன்னும் என்ன ஆகல? இன்னும் நம்ம எதுல இருக்கிறோம்? we are in flesh. மாம்சத்தில் இருக்கிறதுனால மாம்சத்தின் குணம் தான் பெருமை, பொறாமை, வஞ்சனை, கசப்பு. இந்த மாதிரி ஹாபிட் எல்லாம் எதுல வருது? மாம்சத்திலிருந்து வருதுனால இன்னும் திருச்சபை என்ன ஆகல? கம்ப்ளீட் ஆகல, இன்னும் குறைவுல தான் இருக்கிறது. இன்னும் எப்படி இருக்கு? குறைவுல தான் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? எழுப்புதலுக்கு தடை மோடி, அமித்ஷா, எடப்பாடி, எவனை சொன்னாலும் ஆண்டவர் பாப்பாரு. அவனுக்கெல்லாம் என் பார்வையில சரியா தாண்டா இருக்கான். அல்லேலூயா. பிரச்சனை பண்றதே யாரு தான்? நீங்க தான். நீங்க தான். உங்களுக்குள்ள ஒருமனம் இல்லை, உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை. நான் பெருசா நீ பெருசா, உங்களில் எவன் பெரியவன் என்று வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. எத்தனை வருஷம் ஸ்டூடெண்ட் பைபிள் காலேஜ்? 3.5 வருஷம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தங்களில் யார் பெரியவன் என்கிற எண்ணம் உண்டாயிட்டு. இன்னொன்னு, ஏசுநாதர் பக்கம் உட்கார்றதுக்கு எவன் இடம் பிடிக்கிறான். அதுல வேற ரெக்கமெண்டுக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தியா. யாரு? இந்த பொவர்னகேஸ்ங்கிறவங்க யாரு? யாக்கோவும் யோவானும். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்வீங்களா? சொல்லுமா. உங்களுடைய ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் என் பையன் 2 பையங்களும் இருக்கணும். இந்த மாதிரி பேராசை பிடிச்சது. என் பிள்ளை தான் பெருசா இருக்கணும், நான் இந்த மாதிரி எல்லாம் பல குழப்பங்கள் திருச்சபையிலே இருக்கிறதுனால இன்னும் இந்த திருச்சபை என்ன ஆகல? நிறைவாகவில்லை. குறைவு தான் இருக்கிறது. ஆனா தேவ பிரசன்னத்தை நம்ம கொண்டு வர ட்ரை பண்றோம். ஆனா குறைவை நிறைவாக்குவதற்கு நம்ம முயற்சி எடுக்கல. அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சபையில என்ன வேண்டும்? ஒரு நிறைவு வேண்டும். ஒரு நிறைவு வேண்டும். ஆமென். ஆமென். நான் வெள்ளிக்கிழமை கொடுத்த செய்தி இதோடு இணைச்சி உங்களுக்கு கொடுக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
கவனிங்க, இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு? எல்லாரும் சொல்லுங்க. ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல். இல்லங்க, ஒண்ணுல ரெண்டுல குறை உள்ளவர்களா இருந்துக்கலாமா? வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடந்தது. கவனிங்க, இந்த ஒரு வசனத்துல தான் நான் கொஞ்ச நேரம் உங்களோட பேசுறேன். கவனிங்க, இப்ப என்ன எதை தேவன் விரும்புறாரு? நீங்க எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றிலும் எப்படி இருக்கணும்? குறை உள்ளவனாய் இராமல் இருக்கக்கூடாது. குறை உள்ளவனாய் இராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. இப்ப அத வசனத்தை ஷார்ட்டா சொல்ல போறோம். நான் ஒன்றிலும் குறை உள்ளவனாய் இராமல் டேஷ் 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 நிறைவுள்ளவனாய் இருக்க வேண்டும். குறைவு நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றிலும் எப்படி இருக்க கூடாது? குறை உள்ளவனாய் இராமல். எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கணும்? கவனிங்க, அப்ப நல்லா கவனிங்க. திருச்சபை எப்படி இருக்க கூடாது? ஒன்றிலும் எப்படி இருக்க கூடாது? திருச்சபையில நிறைய பெரிய காங்கிரிகேஷன் இருக்க இல்லையோ, ஆனா இருக்கிற மக்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இல்லங்க, எங்க சபை பெரிய சபை, ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அப்படியா? இல்ல, எங்க சபை சின்ன சபை, நூற்றுக்கணக்கு, பரவாயில்ல. ஆனால் எந்த திருச்சபை எதை விரும்ப வேண்டும்? குறைவில்லாத மக்களை உருவாக்குகிற சபையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் சபையில நடக்கிற இந்த ஒழுங்கீனங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சபைகளை எதுவுமே கிடையாது. சும்மா போக காலுக்கு மேல காலை போட்டு சேர்ல உட்கார. நீங்க சேரை போட்டாலும் உட்கார மாட்டீங்க. ஜோ என்ன டெய்லி திட்டிக்கிட்டு இருக்கான், எதுக்கு இவ்வளவு சேர் வாங்கினீங்க? பணத்தை கொண்டு சேர்ல போட்டுட்டீங்க, இல்லை வட்டியா வரப்போகுது. சேர்ல போட்டீங்க, சேர் சும்மா இருக்கு. ஆனா இந்த நாகரீகம் என்கிற பெயரிலே தேவனுடைய ஒழுங்கை, தேவனுடைய நிறைவை மீறுகிற மக்கள் இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் சபையில பெருகிறாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? ஆமா, ஒன்றிலும் எப்படி இருக்கக்கூடாது? நம்ம ஆமா குறைவுள்ளவர்களா இராமல் எப்படி இருக்கணும்? ஆமா, நிறைவில்லாம இருக்கிறதுக்கு இப்ப என்ன செய்யணும்? எது வேலை செய்யணும்? பொறுமை வேலை செய்ய வேண்டும். நம்ம நிறைவுள்ளவர்களாய் மாறுவதற்கு, நம்முடைய குடும்பத்தை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, முதல்ல ஒரு குடும்பத்தை கரெக்டா மாத்திட்டா சபை மாறுவது எளிது. சபையின் பிறப்பிடம் எங்க? குடும்பம். சொல்லுங்க. குடும்பத்திலிருந்து தான் எது பிறக்குது? சபை. நிறைய குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சபை. அப்ப சபையில ஒரு நிறைய, குடும்பத்துல ஒரு நிறைவு உண்டாக வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற இன்கம்ப்ளீட் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறணும். இர்ரெகுலர் எல்லாம் எப்படி மாறணும்? ரெகுலரா மாறணும். அப்ப குடும்பத்துல என்ன வர வேண்டும்? ஒரு நிறைவு வந்தால் சபை என்ன செய்யும்? நிறைவா மாறும். மோகன்சலாசர் அடிக்கடி என்ன சொல்வார் தெரியுமா? சபை சரியானா தமிழ்நாடு சரியா இருப்பார். நீ சபையில எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இப்படி வெளியே எலெக்ஷன் நடக்குதோ அது மாதிரி சில சபையில சபைக்குள்ள எலெக்ஷன் வச்சு அதுல இந்த ஜாதி அப்படின்னும் இந்த ஜாதி பிரிஞ்சு நீ எனக்கு ஓட்டு போடு நீ கன்வின்ஸ் பண்றதும், தேர்தல் நேரத்தில் போலீஸ் படை குவிக்கப்பட்டு சண்டை போடுறதும் இப்படி சபைக்குள்ளே இருக்குமானால் அந்த பாதிப்பு தான் எங்க இருக்கும்? வெளியே இருக்கும். அப்ப சபை என்பது ஏதோ பெரிய சபைங்கிறது இல்லை, இருக்கிற மக்களை நிறைவுள்ளவராக மாற்றுவதுதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க சபையை நிரம்பவே மாட்டேங்க, இவ்வளவு இடம் காலியா கிடக்கு, என்ன பண்றது? அப்ப இருக்கிறவர்களை என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம்? நம்ம நிறைவுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். இதுக்கு எது முக்கியப்படுத்துறாரு? பொறுமை என்ன செய்ய வேண்டும்?
உங்களுக்குள்ள இருக்கணும். இப்ப கவனிங்க, ஒரு குடும்ப தலைவன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒரு நிறைவுள்ள குடும்பமாய் மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னா அந்த குடும்ப தலைவனுக்கு ரொம்ப தேவை என்னது? பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை. ஒரு குடும்ப தலைவிக்கு தேவை என்னது? பொறுமை. இதை விட ரொம்ப ஓவரா தேவை ஒரு போதகருக்கு தேவை என்னது? பொறுமை. ஒரு போதகருக்கு ரொம்ப தேவை என்னது? பொறுமை. அந்த பொறுமை எருமையிலும், எரும மாட்டை விட பொறுமையா இருக்கு. எரும மாட்டுக்கு எந்த ஹார்ன் அடிங்க, பாஸ்டர்மா வீட்டுக்கு போனாலே எரும மாட்டை சந்திச்சுட்டு தான் போகணும் அவங்க ஊருக்கு. இப்போ சிலர் எரும மாடு வந்துக்கிட்டே இருக்கும், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். பஸ்ஸில் என்ன பண்ணுவான்? நீ எத்தனை ஹார்ன் அடிச்சாங்க நானா ஒதுங்குவேன், நானா தான் என்ன பண்ணுவேன்? ஒதுங்குவேன். அப்போ பொறுமை. இப்போ போய் இங்கே பாரு, நீ ஒதுங்க மாட்டேங்கிறீங்க, வேகமாக போய் நீ இடிச்சா என்ன ஆகும்? மாடு செத்து போகும். மாடு செத்து போனா பிரச்சனை முடிஞ்சிருமா? பிரச்சனை முடியுமா? முடியாது. என்ன 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 அடுத்து என்ன நடக்கும்? டிரைவர் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, அப்புறம் என்கொயரி வரும், அவனை பிடிச்சி உள்ள போடுவாங்க அல்லது ஏதாவது பனிஷ் கொடுப்பாங்க. அதனால இவன் எருமைக்காக இவன் பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எருமைக்காக இவன் தான் பொறுமையா இருக்கணும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டும்? நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்புறம் எப்படி இருக்க வேண்டும்? பூரணமா இருக்க வேண்டும். அப்புறம் எப்படி இருக்க வேண்டும்? குறைவில்லாதவர்களா இருக்க வேண்டும். அதற்கு என்ன தேவை? பொறுமை தேவை. ஹல்லேலூயா. இந்த பொறுமைக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? விடாமுயற்சி. ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை சரி பண்றதற்கு உங்களுக்கு விடாமுயற்சி தேவை. ஆமென். உங்க பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதற்கு வெறும் கோபப்பட்டா கதை நடக்காது. அது அந்த காலம், இது இந்த காலம். இந்த காலத்துல நீ கோபப்பட்டு அடிக்கிறதுனால ஒன்னும் முன்னாடி சொல்றாங்க ஒன்னும் ஆக போறது இல்லையா? அப்ப எது ஆகிறதுக்குரிய வேலையை பாருப்பா. ஆகிறதுக்குரிய வேலை இல்லைன்னா விடாமுயற்சி எடு. அதான் அந்த டிரான்ஸ்லேஷன். அது நம்முடைய பைபிள்ல பொறுமைன்னு போட்டிருக்கு. இங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு விடாமுயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தோமானால் முயற்சியுடையோர், அல்லேலூயா, நீதிமானுடைய பிரயாசம் சொல்லுங்க ஜீவனை பிறப்பிக்கும். ஜீவனை பிறப்பிக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பெர்ஃபெக்ட் பண்ணணும்னா, இன்கம்ப்ளீட்டா இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு எது அவசியம் தேவை? பொறுமை. பொறுமை என்றால் என்ன? விடாமுயற்சி. அல்லேலூயா. விடாமுயற்சி என்றால் என்ன? தொடர்ந்து அந்த காரியத்தை பேசி பேசி சொல்லி சொல்லி என்ன செய்ய வைப்பது? சரி பண்ணுவது. சரி பண்ணுவது. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பிரம்பு. தண்டனையின் பிரம்புன்னா என்ன? உடனே கம்பெடுத்து அடிச்சு கொள்றது இல்லை. நம்ம சொல்ற வார்த்தைகள் அது சொல்ல சொல்லி 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 இப்ப இந்த இன்கம்ப்ளீட்டா எப்படி மாத்துறோம்? இப்படிதான் சபை. ஒரு குடும்பத்தையே உங்களால மாற்ற முடியலையே, பின்ன எப்படி இத்தனை சபையை எப்படி மாற்ற முடியும்? அப்ப இந்த இடத்துல ஒரு போதகருக்கு என்ன தேவை? பொறுமை. பொறுமை என்றால் என்ன? விடாமுயற்சி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த விடாமுயற்சி என்ன செய்யும்? ஒரு நாள் கை மேல பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால நம்ம போர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சி ஒரு நாள் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இதை தான் தேவன் விரும்புகிறார். இப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல என்ன வேணும்? பொறுமை. பொறுமை என்றால் என்ன சொன்னேன்? விடாமுயற்சி. இதுல என்ன வேலை செய்யணும் அப்படின்னா சரி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நாடு, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் போலீஸ் நின்னாதான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ரோடு ஒன்வேன்னு முதல்ல எழுதியிருந்தாலும் உன்னை எப்படி பார்ப்பாங்க? டிராஃபிக் போலீஸ் இருக்காரான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா பிர்ன்னு விட்டுருவாங்க. டிராஃபிக் போலீஸ் இருந்தால் அங்கே தொங்கிட்டு இருக்கிற ஹெல்மெட்டை எடுத்து இங்கே தொங்க வைப்பான். அதையும் டைட்டாக மாட்டுறது கிடையாது. சும்மா என்ன செய்யறது? பூசணிக்காயை தலையில் கவுத்துன மாதிரி
சும்மா கவுத்திக்கிட்டு இப்படியே போறது. ஒரு ஹெல்மெட் போட்டா எப்படி போடணும்? நல்லா போட்டு நல்லா டைட் பண்ணி அந்த பெல்ட் என்ன செய்யணும்? அந்த பெல்ட்டை டைட் பண்ணணும். இதெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு அந்த ஹெல்மெட்டை எங்கேயோ அந்த தலையை வெட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். அந்த முன்பக்கம் சிலர் என்ன செஞ்சிருப்பான்? தொங்க விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மண்டோடு மாதிரி இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். வண்டி போக போக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஆடிக்கிட்டு இருக்கும். சரி, அங்க இருக்கான் போலீஸ், அங்க இப்ப பிடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே என்ன பண்றது? எடுத்து தலையில மாட்டுறது இல்லை, கவுத்துறது. பானையை கவுத்துற மாதிரி கவுத்திக்கிட்டு எஸ்கேப். ஏன்னா இவர் வெரி பெர்ஃபெக்ட் ஆயிட்டாரு. இவர் எப்படி மாறிட்டாரு? உடனே அரசாங்கர்கள் கீழ்ப்படிஞ்சு எப்படி மாறிட்டாரு? பெர்ஃபெக்ட் ஆயிட்டாரு. பார்த்தா போலீஸ் பார்க்குறான், பரவாயில்லையே, எதை போட்டு போறான்? அவன் ஹெல்மெட்டை போட்டா போறான், ஹெல்மெட்டை கவுத்திட்டு போறான். அங்க போனோன்னா ரைட் எடுத்து உடனே மாட்டிடுவான். இந்த மாதிரி சில பழக்கங்கள் மாறும் வரை, அதுக்காக டிராபிக் போலீஸ் இவனுங்க திருந்தவே மாட்டான்ட்டு அவர் வேலையை நிறுத்திட முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அவர் வேலையை என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும். அந்த வேணாம் வெயிலையும் அவர் என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப டிராபிக் போலீஸுக்கு என்ன தேவை? ரொம்ப பொறுமை தேவை. ஒரு பக்கம் வெயில், காலில் ஷூ போட்டா அந்த ஷூ வைக்க எல்லாம் ட்ரெஸ்ஸுடையது எல்லாம் சேர்ந்து அதில் மக்கள் பண்ற டார்ச்சர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் அந்த இடத்துல எதை காக்க வேண்டும்? இப்பதான் அந்த வசனம் நிறைவேறுது. பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. அந்த இடத்துல அவர் பொறுமையை காட்டணும். அதே போலதான் எங்கெல்லாம் இன்கம்ப்ளீட் இருக்கோ அதை கம்ப்ளீட் ஆக்குறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விடாமுயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், முன்னாடி இப்படி சேர காலி பண்ணி போடாதீங்க அப்படின்னு. ஆனா கேட்கறாங்களான்னு பாருங்க, கேட்க மாட்டாங்க. நீங்க 10ல் 11 தடவை சொன்னாலும் அவங்க வரலன்னா வேற ஆள் வந்து இருக்கக்கூடாதா? நான் சொல்றேன், ஒரு சேர்ல ஒருத்தர் தான் அந்த இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கணுமா? அப்படி எதுவும் சட்டம் கிடையாது. உங்களுக்கு இடம் இல்லைன்னா பின்னாடி உட்காருங்க, முன்னாடி வந்தா முன்னாடி உட்காருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒழுங்கீனங்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவுதான் தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது. சின்ன சின்ன காரியங்கள். சில நேரம் பார்த்தீங்கன்னா இங்க 4 பேர் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க? நான் மிஞ்சின பரிசுத்தவன். பைபிள்ல போட்டிருக்கு, நீ மிஞ்சின பரிசுத்தவனாய் இராதே. அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். தேவன் ஒரு ஆராதனையில இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து எல்லாம் பார்க்கிறாரு. அவர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? வரிசைக்கு 50 பேரா உட்காருங்க. ஏன் உட்காரலன்னா அற்புதம் நடக்காதா? என்ன ஆண்டவரே, நாங்க அப்படி எப்படி இந்த இது இருக்கு இல்லையா, பஃபே சிஸ்டம் பண்றது, அவங்கவுங்க வாங்கிட்டு அவங்கவுங்க உட்காந்துருந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க அற்புதத்தை செய்து என்னத்தை உண்டாக்குங்க? அப்பத்தையும் மீனை என்ன பண்ணுங்க? உண்டாக்குங்கன்னா ஆண்டவர் சொல்றார், முதல்ல என்ன செய்ய? 50 பேரா உட்கார வை. தேவன் God is order. ஹல்லேலூயா. தேவன் ஒழுங்குள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஆகவே இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். தமிழ்ல ஒரு பழமொழி நல்லா சொல்லுவானுங்க பாருங்க. எப்படி? அடிமேல் அடிமேல் அடி எடுத்தா அடி அடித்தால் அந்த அம்மியும் நகரும் என்றான். அப்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? சொல்லுங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுமா? அம்மியும் அதுனா அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா தள்ளிக்கிட்டே இருக்குது. தள்ளிக்கிட்டே இருந்தா அம்மி கூட என்ன செஞ்சிடும்? நகுன்றும். அப்போ ஒரு சரியான இதை கொண்டு வர்றதற்கு ஒரு விடாமுயற்சி தேவை. ஹல்லேலூயா. ஒரு போதகர் ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, 10 மணிக்கு உபவாச கூட்டம் நோட்டீஸ்ல போட்டு அவர்கிட்ட சொன்னாரு, நீங்க 11:30 மணிக்கு வாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, எதுக்கு நான் 11:30 மணிக்கு வரணும்? நீங்க 10 மணிக்கு தானே போட்டிருக்கீங்க, நான் 10 மணிக்கே வந்துடுறேன் அப்படின்னு. இல்ல நீங்க எப்ப வாங்க? 11:30 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இவர் ஓகே சொல்லிட்டு 10 மணிக்கே போயிட்டாரு. 10 மணிக்கு என்ன செஞ்சுட்டாரு? அங்க போனா பாவம் அந்த பாஸ்டர் மட்டும் உட்காந்து இந்த பாய் விரிக்க இந்த கீபோர்டை வைக்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. மீட்டிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 10 மணிக்கு. இப்போ இவர் உட்காந்து ஒத்தைக்கே பாட்டு போட ஆரம்பிக்கிறார். ஜனங்கள் எத்தனை மணிக்கு வந்து சேர்றாங்க தெரியுமா?
11:30 மணிக்கு. இப்பதான் இந்த போதகர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதனாலதான் இவர் எப்ப வர சொல்லியிருக்காரு நம்மள 11:30 வர சொல்றதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு நிறைய போதகர்கள் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க வாழ்நாள் குறைஞ்சு போயிருது, சரி பண்ண முடியல. அத மாதிரி சில டீச்சர்ஸ் அந்த மாதிரி பாடுபடுறாங்க, கரெக்ட் பண்ண முடியல. எத்தனை சொன்னாலும் இன்கம்ப்ளீட்டா தான் இருப்பாங்க. எத்தனை சொன்னாலும் ஆராதனை பகுதியில் தான் வருவாங்க. எத்தனை சொன்ன அதுக்கு இப்ப போதகருக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமை தேவை. ரெண்டு விதத்துல கையாளலாம். ஒன்று, எப்படியும் போங்க, எப்படியும் போங்க, நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க சொன்னா கேட்க போறாங்க, அப்படியும் போலாம். இல்லை, இவங்களை என்ன செஞ்சு ஆகணும், சரி பண்ணி ஆகணும். இதுல எதை ஒரு போதகர் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏவா பியா? ஆமா, பி. பின்னா கொஞ்சம் பீட் இருக்கும், கொஞ்சம் என்ன இருக்கும். சில சகோதரர்களை ஒண்ணுமே செய்ய முடியல, கொஞ்சம் கூட திருத்த முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? பொறுமை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொறுமை? விடாமுயற்சி. இந்த கம்யூனிஸ்ட்காரனை பாருங்க, 4 பேர் நின்னாலும் அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட சில பாடங்களை படிக்கணும் நம்ம. அவன் பாட்டுக்கு நோட்டீஸை கொடுத்துட்டு உண்டியல் அங்கங்க வீட்டில் போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், காசை வசூல் பண்ணிட்டு 10 பேர் இருந்தாலும் கண்டன ஆர்ப்பாட்டம். அது எப்படிப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டம்? மாபெரும். அங்க 10 பேர் கூட இருக்க மாட்டான். எப்படி கண்டன ஆர்ப்பாட்டம்? மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கைது செய், கைது செய். யார சொல்றீங்களோ அவங்கள சொல்லிக்கங்க நீங்க. கைது செய் தமிழக அரசே, தமிழக அரசே. இந்த கேரளாவில் எல்லாம் அந்த கோஷம் போடுறதுல ரொம்ப இதா இருப்பானுங்க. அது மாதிரி இந்த தடி ஏத்துறதுலையும், தடியை வந்து தடினா பெரிய மரத்தை லாரியில் ஏத்துறதுக்கு ஒரு பாட்டு பாடுவானுங்க. அந்த மாதிரி கோஷம் போடுறத ஸ்ட்ரைக்கு பண்றது இந்தியாவில் 2 மாநிலங்கள், ஒன்று மேற்கு வங்காளம், இன்னொன்று கேரளா. ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. பந்த் பண்றது இந்தியாவில் கேரளா தான். அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு கோஷம் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அப்படிதான் அவங்களுக்கு அது ஒரு ஜாலியா இல்லை என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரை அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஒருவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போராடி கொண்டிருக்கிறான். எதற்கு? அவன் இருக்கிற ஒரு 3 பேரை சரி பண்றதுக்கு. ஹல்லேலூயா. அடங்காத மனைவியை அடக்க நினைக்கிறவன் எண்ணெயை கையில பிடிக்கிறான் பையில போட்டு. சில மனைவி என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம். எனக்கு ஒருமையில வந்துருச்சு. அதுக்கு என்ன? அதுக்கு எண்ணெய் ஊற்றி கையில பிடிக்க முடியுமா? பைபிள் நீதிமொழியில பிரசங்கியில இருக்கு. எண்ணெயை ஊற்றி பிடிச்சா என்ன செஞ்சிடும்? அதனாலதான் வாயாடியும் அடங்காதவுமான சிறியனிடத்தில் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருக்கலாம். இன்னொன்று, அதே மாதிரி வாயாடியும் அடங்காத எடுத்து குடியிருந்ததை காட்டிலும் வீட்டு மூளை ஒரு டென்ட் போட்டுருக்காங்கிறான். இவங்களை என்ன செய்ய முடியாது, அடக்கவே முடியாது. தென்னாலிராமன் கூட குதிரையை அடக்கி விட்டான், அலெக்சாண்டர் கூட குதிரையை அடக்கி விட்டான். இவங்களை என்ன செய்ய முடியாது. ஆனாலும் சில கணவர் பொறுமையா இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி வெறும் மனைவி மட்டும் அப்படி இருக்க மாட்டாங்க, கணவன் மாதிரி அப்படி இருப்பாங்க. ஆனா பைபிள்ல எல்லாம் சொல்றது மனைவியை தான் சொல்லுது. குணசாலியான ஸ்திரியை, குணசாலியான புருஷனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்ப இவன் குணமே சரியில்லையே, இவங்களையாவது எப்படி மாத்திரலாம், குணசாலியா மாத்திரலாம். ஆனா இந்த கேசுகளை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அதனாலதான் அவன் குணசாலியான ஸ்திரியை. அதனால இன்னொரு வசனம் இருக்கு, மனைவியை கண்டடைகிறவன் அவன் எங்கேயாவது புருஷனை கண்டடைகிறவன் போட்டிருக்கா? ஏன்னா இவங்கிட்ட ஒரு நன்மையும் கிடையாது. மனைவி வந்தா என்ன வரும்? நன்மை வர்றது கூட இன்னொன்னு வரும். என்ன வரும்? கர்த்தருடைய தயவு வரும். கர்த்தருடைய தயவெல்லாம் மனைவி மூலம் தான் வரும். அல்லேலூயா, ஆமென். இவங்களால ஒண்ணுக்கும் உதவாத கேசுங்க.
ஆனாலும் ஞானம் உள்ளவன் தன் வீட்டை கட்டுகிறான் அப்படின்னு இருக்கு. அருமையானவர்களே, ஒரு பிள்ளைகளையோ ஒரு மனைவி அல்லது கணவனையோ ஒரு குடும்ப உறவையோ சரியாய் கொண்டு வருவதற்கு நமக்கு என்ன தேவை? பொறுமை. பொறுமை என்றால் என்ன? விடாமுயற்சி நமக்கு தேவை. இப்ப இந்த சபை எப்படி வளரணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 பூரணமா மாறிடணும். அல்லேலூயா. பூரணமாய் மாறும் வர என்ன நடந்துகிட்டு தான் இருக்கும்? அது லேட் ஆயிட்டு போகுது. இந்த மாதிரி கண்டம்னு நடந்துகிட்டு தான் இருக்கும். உங்க பிள்ளை சரியாகுது வரை நீங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? என்னமா செய்வ? திட்டிக்கிட்டு தான் இருப்ப. மண்டையில எது வர? சரியாகும் வரை. அதுபோல தேவன் பாருங்க, திருச்சபை சரியாகும் வரை தேவன் சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அந்த திருச்சபை தான் வருகைக்கு போக வேண்டும். இந்த பூமியில இருக்கிற சபை என்ன செய்ய வேண்டியதில்லை? சொல்லுங்க, சரி பண்ண வேண்டியதில்லை. ஆனா வருகைக்கு போகிற சபை என்ன செய்ய வேண்டும்? சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன இப்படி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? ஜெபத்துக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவன் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணட்டுமா? விசுவாசிகளே, நீங்கள் ஜெபமே செய்யாதீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அப்படின்னா நீங்க ஆமென் போடுவீங்களா? இதுவும் செய்ய மாட்டீங்க, அதையும் செய்ய விட மாட்டீங்க. அப்ப என்ன ஆகுதுங்க? ஒரு ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து பேசுவாரு? நீ பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எப்படி பேசுவாராம்? நல்லா சொல்லுங்க. அன்பா பேசிட்டே இருப்பாரா? கண்டித்து பேசுவார். அல்லேலூயா. அதனால பிள்ளைகள்கிட்ட சில நேரம் ரொம்ப அன்பா இருக்கணும், அதே நேரத்தில் எதை காட்டணும்? கண்டிப்பை காட்ட வேண்டும். அதுபோல சபை மக்களுக்காக நல்லா ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது சப்ஜெக்ட் கொடுத்தாருன்னா திட்டு திட்டு திட்டுன்னு என்ன செஞ்சிடணும்? திட்டு மீன் கண்டிப்பு. கண்டிச்சு என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை கண்டிச்சு பேசுற பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு பிடிக்காது. டீப் லைட்டுமா, அருவம்மா, என்னது அருவம்மா. அப்புறம் எனக்கும் சில பேர் வச்சிருக்காங்க வீட்டில், புலம்பல். என் பேர் புலம்பல் ராஜாவும். சில காரியங்களை சொல்லி இப்படி இருக்க மாட்டீங்களே அப்படி இருக்க மாட்டீங்களேன்னு சொல்றேன்ல. அதனால எனக்கு வீட்டில் வச்சிருக்க பேர் என்ன பேரு? அதை நீங்களும் உற்சாகமா சொல்றீங்களா? புலம்பல் ராஜா. சில காரியங்களை கண்டுட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு போலாம், இல்ல அதை சரி பண்றதுக்கு நம்மளால முயற்சி எடுக்கலாம். இப்ப கவனிங்க, நான் முடிக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள்ல, சொல்லுங்க. ஒரு குறைவை கண்டுட்டு அந்த சபையில ஒரு குறைவை பரிசுத்த ஆவியானவர் பார்த்தால் அதை சரி பண்ணணும்னு நினைப்பாரா, இல்ல எப்படி இருந்துட்டு போகுது நம்ம பாட்டுக்கு மேல போயிடுவோம்னு நினைப்பாரா? சொல்லுங்க. அததான் இன்றைக்கு திருச்சபை சில நேரம் ஒரு போதகர் செய்ய நினைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த சபை எப்படி மாற வேண்டும்? பூரணமாகவும் நிறைவாகவும். இப்ப ஒருத்தங்க வருஷமுள்ள லேட்டா வராங்கன்னு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்தா லேட்டா வந்தா பிரச்சனை இல்லை. அப்ப இதுல ரெண்டு காரியம் செய்யணும். ஒண்ணு, அவங்கள சரி பண்ணணும், இல்லைன்னா அவங்க போக்குக்கு என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். ஆனா இது போதகர் விட்டுறலாம். ஏன்னா அவங்க போக்குக்கு போனாதான் மாசம் ஒரு 1000 ரூபாவது என்ன போடுவாங்க? காணிக்க போடுவாங்க, தசமம் போடுவாங்க. இதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படின்னு என்ன பண்ணலாம்? விட்டுட்டு போயிடலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி விட்டுட்டு போகவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம சரியாகும் வர அவர் நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் நான் வரும்போது ஒரு பாட்டு பாடிக்கிறீங்க, விட்டு கொடுக்காதவன். ஆமென்.
ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பிள்ளைகளை நம்ம வீட்டுல திட்டுறோம், ஆனா வேற எவனாவது திட்ட விடுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? பேத்துருவோம், மூஞ்ச என்ன செஞ்சிருவோம்? நான் என்ன வேணாலும் என் பிள்ளை என்ன செய்வேன்? அடிப்பேன், திட்டுவேன், கொட்டுவேன், முட்டுவேன். ஆனா அடுத்தவன் என் பிள்ளைய தொடறதுக்கு என்ன செய்ய மாட்டேன். அதே மாதிரிதான் ஒரு போதகர் இருப்பாரு. ஹல்லேலூயா. பரவாயில்லையே, வெரி குட். ஆமென். போதகர் சபை மக்களை திட்டுவாரு, கொட்டுவாரு, பிடிச்சு முட்டுவாரு. ஆனா இன்னொருத்தர் நம்முடைய சபையை குறை சொல்வதற்கு ஒரு போதகர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், போதகர் என்ன பெரிய ஆளா? நம்ம ஆண்டவரே அப்படிதான் இருக்கிறாரு. டேய், என் பிள்ளை தான்டா. ஹல்லேலூயா. என் பிள்ளை எனக்கு தொல்லையை கொடுத்தாலும் அது என் பிள்ளை தான். இன்னைக்கு சில பிள்ளைகள் பெற்றோருக்கு தொல்லையை கொடுத்தாலும் பிள்ளை தான். அதனாலதான் 2 கப்பல் இருக்கு. ஷிப், which is first one? Do you know first one? Fellowship. எல்லாரும் சொல்லுங்க. Fellowship. Another one relationship. சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்க. ஐக்கியம், உறவு. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க 10 வாரம் ஆராதனைக்கு வரலன்னா ஐக்கியம் பாதிக்கப்படும், ஆனா உறவு பாதிக்கப்படாது. நீ என்னைக்கும் மாறினாதான் விசுவாசி தான். ரொம்ப உற்சாகம். அடுத்து 10 வாரம் லீவா போடுறா. உறவு என்ன செய்யாது? பாதிக்கப்படவே படாது. நீங்க உங்க பிள்ளைகளை விட்டுட்டு, நான் நேற்று சார்லஸ் கிட்ட பேசியிருந்தேன். ஏன்னா அவன் வந்த உடனே சர்ச்சை கிளீன் பண்ண வந்துருவான். அவன் எங்க சேலத்துல வேலை பார்க்குறான். சில நேரம் அவன் அந்த மாதிரி தூரத்துக்கு போயிடுறாங்க. பிள்ளைங்க மாசக்கணக்கில் வர முடியாது. ஆனால் ஐக்கியம் கொஞ்சம் குறைவிடுமே ஒழிய உறவு என்னைக்குமே என்ன செய்யாது? பாதிக்கப்படாது. அதுதான் திருச்சபைக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. நீங்க 1 வாரம் 2 வாரம் முடியாத சூழ்நிலை ஆராதனைக்கு வரலன்னா ஒண்ணும் நடக்காது. ஒன்னும் ஆண்டவர் நம்மளை கொட்டவும் மாட்டாரு, தட்டவும் மாட்டாரு. நம்ம அப்பா தான். ஹல்லேலூயா. அதனால சபைக்கு வரும்போது எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே, ஆடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம், அல்லேலூயா. முடிக்கிறேன். ஓ அல்லேலூயா, ஆமென். இப்ப என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளை சரிபடுத்துக்க போராடிக்கிட்டே இருக்கிறார். அதுல எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் தேறினவனாய் நிறுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ நமக்குள்ள இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன தேவை? பொறுமை. பொறுமைக்கு பேர் தான் என்ன சொன்னேன்? அதனால உங்களை சரி பண்றதுக்கும் விடாமுயற்சி எடுங்க. நம்ம எப்பவும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. சில நேரம் தவறுகிறோம், ஆனாலும் மறுபடியும் அதை என்ன செய்ய பார்க்கணும்? ஆமா, ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு. ஒருவேளை தவறுனாலும் மறுபடியும் அதை சரி பண்ணக்கூடிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. மகிமை வரும்போது என் வாழ்க்கையிலே நிறைவு வரும், நிறைவு வரும், நிறைவு வரும். குறைவு வந்தால் என் ஆண்டவர் என் குறைவை நிறைவாக்க